வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் களம் இப்போ பயங்கர சூடா இருக்கு. ஆனா இப்போ வெளியாயிருக்கிற ஒரு கருத்து கணிப்பு இதுவரைக்கும் நாம போட்ட எல்லா கணக்கையும் மாத்தி போடுற மாதிரி இருக்கு. அது என்ன கணிப்பு? அதோட தாக்கம் என்னவா இருக்கும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யார்? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இல்லையா? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வேற யாராவது உள்ள வரப்போறாங்களா? இந்த கேள்விக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில நோக்கி தான் நாம போக போறோம். அந்த பதிலுக்கு ஒரு க்ளூ கொடுக்கற மாதிரி பிபிசி ஒரு செம ஷாக்கிங்கான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய புயலே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். வாங்க அந்த முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி, வாங்க நம்பர்ஸ பாத்துரலாம். இந்த கணிப்புப்படி திமுக 34% வாக்குகளோட முதலிடத்துல இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதிமுக 26% வாங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு போட்டியா நடிகர் விஜயோட கட்சி 21%லிருந்து 27% வரைக்கும் ஓட்டு வாங்கி நேரடியா 2வது இடத்துக்கு போட்டி போடுது. இதுதான் இப்போ அரசியல்ல ஹாட் டாபிக். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த தேர்தல் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் மாதிரி இல்லாம இதுல அப்படி என்ன புதுசா இருக்கு? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு பெரிய அலை உருவாச்சு இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இப்ப விஜயோட அரசியல் என்ட்ரியால ஏற்பட்டிருக்கு. அதனால இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல, ஒரு வரலாற்று தேர்தல்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைகோ, கமலஹாசன்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சும் திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு 3வது அணியை முழுமையா உருவாக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த இடத்த விஜய் கட்சி ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வலுவான 3வது அணியா விஜயோட கட்சி உருவாகியிருக்குங்கிறதுதான் கள நிலவரம். சரி, இப்போ இந்த புது அரசியல் ஆட்டத்துல முக்கியமான கட்சிகளோட கேம் பிளான் என்னன்னு பார்க்கலாமா? திமுக, அதிமுக, விஜய் கட்சின்னு ஒவ்வொருத்தரும் என்ன திட்டம் வச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆளும் திமுக. அவங்களோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 1 ஸ்ட்ராங்கான கூட்டணி, 2 ஸ்டேட்ல இருக்கிற எதிரிகளை விட்டுட்டு நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டார்கெட் பண்றது. இந்த வியூகத்தால விஜயோட எழுச்சியோ அதிமுகவோட சவாலோ அவங்கள பெருசா பாதிக்கலன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அடுத்தது அதிமுக. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே அவங்களுக்குள்ள இருக்கிற பிளவுதான். டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன்னு முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரா வெளியே போனதால அவங்களோட அசைக்க முடியாத ஓட்டு வங்கி இப்போ பல துண்டுகளா சிதை கிடக்குது. இப்போ 3வது சக்தியான விஜய் பக்கம் வருவோம். அவரோட அரசியல் என்ட்ரிக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு சான்ஸே இல்ல. இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு உடனடி தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கார். அவர் போற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுது. இந்த கணிப்புல சீமான் கட்சி பத்தினா ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளும் கட்சிகளை எதிர்த்து அரசியல் சென்றதால அவங்களோட ஓட்டு வங்கி வளர்ந்துச்சு. ஆனா இந்த தேர்தல்ல அவங்க கவனம் திமுக அதிமுகவை விட விஜய் மேல திரும்பியிருக்கு. இந்த வியூக மாற்றம் அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு கணிப்பு சொல்லுது. சரி, இப்போதான் விஷயத்தோட முக்கியமான இடத்துக்கே வரும். இந்த கணிப்புகள்ல இருக்கிற நம்பர்ஸ மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் ஒத்து பார்த்த ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த டேபிள நல்ல கவனிங்க. திமுகவுக்கு 34% வாக்குக்கு 125க்கும் அதிகமான இடங்கள், அதிமுகவுக்கு 26% வாக்குக்கு 70க்கும் அதிகமான இடங்கள். ஆனா கிட்டத்தட்ட அதே அளவு, அதாவது 21லிருந்து 27% வரை ஓட்டு வாங்கும்னு சொல்லப்படுற விஜய் கட்சிக்கு வெறும் 3+ இடங்கள் தான் சொல்லுது. இடிக்குதா? இதுதான் இந்த கணிப்போட மையப்புதிர். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஓட்டு சதவீதம், ஆனா ஜெயிக்கிற இடங்கள்ல மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? இது எப்படி சாத்தியமாகும்? வாக்குகள் சிதறதாலையா, இல்ல கணிப்பிலேயே ஏதாவது பிழை இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டவுட் நமக்கு மட்டும் இல்ல. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட மூல தகவலே இந்த எண்கள் நம்பகத்தன்மைக்கு எதிராக தோன்றலாம்னு சொல்றாங்க. குறிப்பா சீமானுக்கு 13%, விஜய்க்கு இவ்ளவு குறைவான இடங்களும் கணிக்கப்பட்டது கேள்விக்குரியதுன்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ நிஜமான கள நிலவரம் இந்த எண்களை தாண்டி இருக்கலாம். அப்போ இவ்ளோ புள்ளி விவரங்கள், வியூகங்கள், முரண்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்த பிறகு கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? யாருக்கு இப்போ சாதகமான சூழல் இருக்கு? இந்த அரசியல் களம் எவ்ளோ மாறினாலும் சரி, விஜயால புது போட்டி உருவானாலும் சரி, இந்த கருத்து கணிப்போட ஃபைனல் வேர்டிக்ட் ஒண்ணுதான். இப்போதைய நிலவரப்படி ஆட்சியை அமைப்பதற்கான ரேஸ்ல திமுக கூட்டணி தான் முன்னணியில் இருக்கு. நிச்சயமா
இந்த கணிப்பு தமிழ்நாட்டு வாக்காளர்களோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் வர்றத காட்டுது. ஆனா கருத்து கணிப்புகள் ஒரு திசைய காட்டலாம், கடைசி முடிவை தீர்மானிக்கிறது மக்கள்தான். தேர்தல் நாள்ல இந்த எண்கள் உண்மையாவுமா இல்ல தலைகீழா மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?